ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கே அணியினுடைய பிளேயிங் 11 வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இந்த 11 வீரர்கள் தான் வந்து பிளேயிங் 11ல் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கணிப்பை வந்து வெளியிட்டிருக்கு. ஒரு பிளேயிங் 11 ஏஐ வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஏஐ செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேயிங் 11 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா ஃபீல்ட்லையுமே வந்துட்டுருக்கு. அந்த வகையில் வந்து ஒரு ஒரு முக்கியமான தொடர் நடக்க போகுது அப்படின்னா யார் வந்து ஜெயிப்பாங்க, ஸோ அதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அது மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து ஏஐ கிட்ட வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க. அந்த வகையில் வந்து இப்போ ஏஐ பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே பிளேயிங் 11 வந்து கணிச்சிருக்கு. கணிச்சதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பிளேயருக்கும் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டும் வந்து சொல்லியிருக்கு. இவர் வந்து சிஎஸ்கேல அவருடைய பங்களிப்பு வந்து என்ன, அவர் எதுக்காக வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் வந்து சொல்லியிருக்கு. அந்த வகையில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் தான் கேப்டன், ஓப்பனர் வந்து அவர் தான். அப்போ ஏஐ வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு கேப்டன் அப்படிங்கிற முறையிலையும் சிஎஸ்கே அணிக்கு வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு வீரராக இவர் வந்து இருந்திருக்காரு, அதனால் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இவர் கூட சேர்ந்து பார்ட்னராக யார் வந்து களமிறங்க போகிறாங்க அப்படின்னா, டெவான் கான்வே வந்து களமிறங்க போகிறாரு. இப்போதைக்கு வந்து டெவான் கான்வேவுக்கு வந்து இன்ஜரி வந்து ஆயிருக்கு. பட் அநேகமாக அது வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடி வந்து அந்த இன்ஜரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு நம்ம வந்து நம்புவோம். இப்போ ஏஐ என்ன செலக்ட் பண்ணியிருக்குன்னா, கான்வேவை தான் வந்து ருத்ராஜ் கூட வந்து ஓப்பனிங் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ கான்வே பற்றி ஏஐ என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, நியூசிலாந்து அணியை சேர்ந்து அதிரடியான வீரரான கான்வே வந்து ஓப்பனிங் இடத்துல ருத்ராஜோடு சேர்ந்து நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. இவருடைய ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது, கடந்த கால ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏஐ வந்து கணிச்சிருக்கு. அடுத்து வந்து மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூசிலாந்து வீரர் வந்து இருக்கார், ரச்சின் ரவீந்திரா வந்து இருக்கார். நியூசிலாந்து அணியை சேர்ந்த இளம் ஆல்ரவுண்டர் வீரரான ரச்சின் ரவீந்திராவை நாங்கள் வந்து மிடில் ஆர்டரை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏஐ வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து நாலாவது இடம் பார்த்தீங்கன்னா ராகுல் ட்ரிபாத்தியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த ஒரு இந்திய பேட்டர், இவர் வந்து அந்த மிடில் ஆர்டர்ஸில் வந்து ரன்களை சேர்ப்பதற்கு வந்து முக்கிய பங்கு வகிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது இடத்துல ட்ரிபாத்தியை வந்து ஏஐ வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. ட்ரிபாத்தியை நம்ம வந்து ஓப்பனிங் கூட வந்து களமிறக்கி விடலாம், ஓப்பனிங்லேயே நல்லா ஆடக்கூடிய ஒரு வீரர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல வந்து சிவம் தூபே வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரான சிவம் தூபே அதிரடியான பேட்டிங்காலையும் பந்து வீசக்கூடிய திறமையும் இவர்கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏஐ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஏஐ மென்ஷன் பண்ணியிருக்கு. அதோட பந்து வீச்சு பேட்டிங் ரெண்டுலேயுமே வந்து இவருடைய முக்கிய பங்களிப்பை வந்து சிஎஸ்கேவுக்கு கொடுத்துட்டே இருக்காரு, இவர் வந்து கொடுப்பார், அதனால தான் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தோனி வந்து விக்கெட் கீப்பர் பேட்டர். அப்போ தோனி பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, சிஎஸ்கே அணியினுடைய அனுபவசாலி, விக்கெட் கீப்பிங் மற்றும் கேப்டன்சியில் ஆலோசனை வழங்குறதுல இவர் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிப்பார், கேப்டனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுல முக்கியமாக பங்கு வகிப்பார், அதனால் வேறு வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வீரரான அஸ்வின், முன்னாடி சுழல் பந்து வீச்சாளர், தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக சிஎஸ்கேனுடைய பந்து வீச்சை இவர் வந்து வலுப்படுத்துவார் அப்படின்னு ஏஐ மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மதிஷா பதிரனா, இளம் பந்து வீச்சாளர், அணியினுடைய வேகப்பந்து வீச்சை முன்னேற்றுவதில் இவர் வந்து முக்கியமான பங்கு வகிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது, இடது கை வேகப்பந்து வீச்சாளர் அப்படிங்கிறதுனால நம்ம பந்து வீச்சில் வந்து வேரியேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும், அதனால் நான் இவர் வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏஐ வந்து சொல்லுது. ஃபைனலாக நூர் அகமது, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த சுழல் பந்து வீச்சாளர், விக்கெட் எடுக்கிறதுல இவர் வந்து முக்கியமான பங்கு வகிப்பார் அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து ஏஐ வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏஐ செலக்ட் பண்ண டீமை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.